ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனை க்ளீன் பண்ணுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கேன். நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கிச்சன். ஒரு ஆள் நின்னாக்கா ஒரு ஆள் வர முடியாது. ஒரு ஆள் மட்டும்தான் நின்று சமைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு குட்டி கிச்சன் தான். அதனால் ஒரேடியாக எல்லா திங்ஸும் எடுத்து கீழே வச்சுட்டு நான் இன்னும் அங்கே வேலை செய்ய முடியாது. அதனால் ஒரு பார்ட்டாக எடுத்து நான் இப்போ க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க அந்த இடம் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அது கீழே எதுவும் ஷீட் எதுவும் போடல. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி போட்டிருந்தேன். அது ரொம்ப எண்ணெய் பிசுக்காயிடுச்சு. அது வாஷ் பண்ணால் அது மேலே இருக்க அந்த கலர்ஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப அப்படியே ஒட்டி ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதுவும் போடல. அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டேன். இப்போ வேறு எதுவுமே நான் சேர்க்கலைங்க. வெறும் சோப்பும் அந்த இரும்பு நார் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இரும்பு நார் போட்டு மட்டும்தான் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய சுவிட்சு பாக்ஸ் பார்ப்பீங்க, என்னடா அது சுவிட்சு பாக்ஸ் அவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சு பாக்ஸை கையை வைக்கிறதுக்கு எனக்கு பயங்க. அது தண்ணிலாம் போட்டால் எதுவும் ஆகாது. அது எண்ணெய் யூஸ் பண்ணி அது துடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வீடு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அது அப்படி தான் இருந்தது. நான் ஜஸ்ட்டு அதை தட்டி மட்டும்தான் விடுவேன். மற்றபடி அதுக்கிட்ட போய் சுவிட்சு பாக்ஸில் போயிட்டு வீர விளையாட்டுலாம் நான் விளையாட மாட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பயம். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு அடுப்பு வச்சோடனே எனக்கு சிங்க்கு வந்துடுங்க. பக்கத்தில் ஸ்பேஸ் எதுவுமே இருக்காது. அந்த இதுவில் அது மட்டும்தான் இருக்கும் எனக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு எனக்கு வீணாகவே போச்சு. ஏன்னா சிங்க்கு பக்கத்துலேயே அடுப்பு இருக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி பட்டு அது வீணாக போன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2வது அடுப்பு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்காக இருந்தது. இப்போ நான் நல்லா சோப்பு தண்ணியெல்லாம் போட்டு தொடச்சிட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டேங்க. எனக்கு கீழே அது போடுறதுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. அதனால் கேலண்டர் பேப்பர் மட்டும் இருந்தது. அதை மடித்து கொஞ்சம் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போடுறேன். நம்ம சொந்த வீடு வாங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் எல்லாமே நம்ம அழகு படுத்திக்கலாம். வாடகை வீட்டை சுத்தமாக வச்சுருந்தா போதும். ஏன்னா நம்மளும் நின்று சமைக்கிறோம். வாடகை வீடாக இருந்தாலுமே சுத்தமாக வச்சுக்கணும். அதில் நான் எந்த கருத்தும் தெரிவிக்கல. கண்டிப்பாக நம்ம வாழ்கிற வீடு அவ்வளோதான். அது வாடகை வீடு சொந்த வீடுன்றதே செகண்டரி. நம்ம வாழ்கிற வீடை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்காக ரொம்ப வாடகை வீட்டுக்கு அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி செலவு பண்ணி போடுறதுல எனக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. ஆனால் ஆல்ரெடி நான் அதெல்லாம் செஞ்ச ஒரு ஆள் தான். இப்போ எனக்கு அது பெருசாக ஈடுபாடெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த உப்பு மூடி, ஜாடியோட மூடிலாம் இல்லை, எல்லாமே எடுத்து அழுக்காக இருக்குது தேய்க்க போட்டிருக்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜாடியில் தான் உப்பு வச்சுருப்பேன். பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா இந்து உப்பு வச்சுருக்கேன். இந்த பக்கெட்லேயும் பார்த்திங்கன்னா கல் உப்பு. அது பார்த்திங்கன்னா குட்டி ஜாடி என்னது, அதனால் அது தீர்ந்துட்டோன்னே நான் உப்பை அதில் எடுத்து மாற்றிக்குவேன். அதனால் அதில் போட்டிருக்கேன். ஸ்பூனெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன். டீ கப்பு தான் இது. கொஞ்சமாக கிளாஸ் வீரல் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஓவனில் வச்சு டீ சூடு பண்ணும் போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதை தூக்கி போடாமல் ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ ஒரு சைடு க்ளீன் பண்ணிவிட்டேன். அடுத்த சைடுக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்து நகர்த்திட்டு அடுத்த சைடு இப்போ க்ளீன் பண்ணுறேன். இப்படி தான் இங்கே பண்ண முடியும். கிச்சன் ரொம்ப குட்டியான கிச்சன், அதனால் அதை அப்படி தான் பண்ண முடியும். இப்போ எல்லாமே இது க்ளீன் பண்ணிவிட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா கேஸு கீழே பேப்பர்லாம் எதுவும் போடக்கூடாதுங்க. பேப்பரோ கவர் மாதிரி ஷீட்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேர் ரொம்ப ஆர்வ கோளாறில் கீழே அடுப்பு அது நம்மளோட அடுப்பு வைக்கிற மேடை அழுக்காகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேலைத்தனத்தெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பிளேட்லாம் வைக்கிற ஸ்டாண்டு இருக்குது. இப்போ அதை எடுத்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இதை சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்டாண்டாக எடுத்து தான் என்னால் க்ளீன் பண்ண முடியும். மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அந்த இரும்பு நார் சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சிட்டு, என்கிட்ட அந்த ஸ்பாஞ்சு கையில் துடைக்கிறது அந்த இது வாங்கி வச்சுருக்கேன் மொத்தமாக. அதை வச்சு நான் தண்ணியில் நனைச்சி துடைச்சிக்கிட்டேன். ஏன்னா இங்கே கழுவி விடுறதுக்கும் தாராளமாக தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கான வசதி இல்லை இங்கே. அதனால் இதை நான் அப்படி பண்ணிப்பேன். இதுவே நமக்கு நல்லா சுத்தமாக தான் இருக்குது வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும் போது. ஆனால் நான் வீக்லி ஒன்ஸ்லாம் பண்ணுறதில்ல, மந்த்லி ஒன்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டைமும் இல்லை.
அதுதான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்படியில் கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த இடமும் தொடச்சிட்டு நம்ம ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கினோம்னா இது ஒரு 2 வீக்ஸுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த சுவிட்சு போர்டு என்ன பண்ணலாம், எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆனால் ரொம்ப பயம், தண்ணி போட்டு துடைக்க முடியாது, இது கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். பாப்பா வந்துட்டாங்க, அதுலேருந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு, கவனிக்கல அவங்க, அப்போயே நான் வீடியோ எடுக்கிறத பார்க்காமே அவங்க வந்துட்டாங்க. இப்போ இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே நான் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே தான் க்ளீன் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் டப்பா, இட்லி பாத்திரம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் கீழே வச்சுருப்பேன். மாவு கொட்டி வைக்கிற டப்பா எல்லாமே கீழே தான் வச்சுருப்பேன். அது எல்லாமே எடுத்து இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க, இல்லை ஒரு லைக்கை போடுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் போடுற ஒரு லைக்கு தாங்க, ஒரு லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு அது பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குமேங்க. இப்போ அந்த கீழையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அங்கேயும் கொஞ்சம் தண்ணி, ஏன்னா கழுவி விட முடியாது சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அங்கேயும் நல்லா அந்த ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அந்த கிளாத் வச்சு ஸ்பாஞ்ச் கிளாத் வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டேன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லா தொடச்சிட்டு வச்சு திரும்ப எல்லா திங்ஸும் அதே இடத்துல வச்சாச்சு. இங்கே கீழே நான் எதுவும் பேப்பர்லாம் எதுவும் போடல, நான் அதை அப்படியே தான் வச்சிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாய்.